ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இது டின்னர் டைம். நம்ம இன்றைக்கி டின்னருக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்து பரோட்டா பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மூணுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். அதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து வரணும். அப்போ வறுத்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இதெல்லாமே நல்லா வணங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லாவே ஒரு மிக்சராகி வந்ததுக்கப்புறம் முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை உடைச்சி ஊற்றியிருக்கேன். முட்டை நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க. அதுக்கப்புறம் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணி நல்லாவே சூடாக விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.